என்னை ஏன் சார் லவ் ஃபெயிலியர் படங்களுக்கே கூப்பிடுறீங்கன்னு தனுஷ் கேட்க, உங்கள் முகம் அதுக்கு தான் செட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காரு இந்த இயக்குனர். பாலிவுட்டில் மிகப்பெரிய ஹிட்டான ராஞ்சனா, கலாட்டா கல்யாண படங்களை தொடர்ந்து 3வது முறையாக நடிகர் தனுஷ் மற்றும் இயக்குனர் ஆனந்த் எல்ரா இணைஞ்சிருக்க படம் தான் தேரே இஷ்க் மே. இந்த படம் வர 28ஆம் தேதி திரைக்கு வர இருக்கு. இந்த சூழலில் படத்தோட ப்ரொமோஷன் ஹைதராபாத்தில் நடந்தபோது தனுஷ் இயக்குனர் பற்றி ஒன்று சொல்லியிருக்காரு. அவர் இயக்குனர்கிட்ட என்னை ஏன் சார் தொடர்ந்து இந்த மாதிரியான லவ் ஃபெயிலியர் கேரக்டர்ஸ்க்கே கூப்பிடுறீங்கன்னு கேட்டதுக்கு, அந்த இயக்குனர் உங்கள் முகம் அந்த கேரக்டரோட முகமாகவே இருக்குது, அதுதான் உங்களுக்கு செட் ஆகுதுன்னு சொன்னதாகவும், அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் கண்ணாடி பார்த்தபோது அவர் சொன்னதை நான் ஒரு பாராட்டாவே எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னதாகவும் சொல்லியிருக்காரு. இப்போது ராஞ்சனா படமே எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த குந்தன் கேரக்டர் ஒரு லவ் ஃபெயிலியர் கேரக்டர். அந்த கேரக்டர்னால தான் அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அது பாலிவுட்ல இப்போ வரைக்குமே பேசப்படுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கூட அதை ரீரிலீஸ் பண்ணாங்க. அப்பவும் அது நல்ல ஹிட் ஆச்சு. இப்படி ஒரு சூழல்ல அடுத்த படமான கலாட்டா கல்யாணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது ஒரு வித்தியாசமான கதைக்களம். அது ஒரு ட்ரையாங்கிள் லவ். அதுலேயும் சின்னதாக ஒரு லவ் ஃபெயிலியர் போர்ஷனை காட்டியிருப்பாங்க. அது ஒரு ட்ரையாங்கிள் லவ் மாதிரி மூவ் பண்ணி அதுக்கு பின்னாடி ஜாதி ஆணவ படுகொலைக்கெல்லாம் பேசி ஒரு வித்தியாசமான கதைக்களமாக அமைஞ்சிருந்தது. இப்படி இந்த 2 படங்களுமே ஒரு வித்தியாசமான ஒரு படமாக இருந்ததால் இந்த 3வது படமும் எப்படி இருக்க போகுதுன்ற ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த படம் ஹிந்தியில் மட்டும் இல்லை, சவுத் இந்தியன் லாங்குவேஜையும் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வர 28ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் பற்றின உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.